வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாஃப்ட்வேர் பேசிக் ட்ரைனிங்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அடுத்த மோடு வந்து ஏடிபி மோடு, அதாவது ஆண்ட்ராய்டு டீபக் பிரிட்ஜ் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம லைனாக வந்து நிறைய மோட்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது இடிஎல், ப்ரூ மோடு, ப்ரீலோடர் அப்படிங்கிறதுல இந்த ஏடிபிங்கிறது ஒரு காமனான போர்ட்டு. ஆண்ட்ராய்டில் இந்த போர்ட் வந்து இன்பில்டாகவே இருக்கும். அப்போ இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஎஸ்பி டீபக்கிங்னு சொல்லிட்டு உங்களோட செட்டிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணுறப்ப இந்த ஏடிபி மோடு வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கு உங்களுக்கு சிஸ்டத்தில் கண்டிப்பாக ஏடிபி டிரைவர் இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஏடிபி டிரைவர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ஏடிபி மோடில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு உங்களால் வந்து உள்ளுக்குள்ளே சில மாடிஃபிகேஷனை உங்களால் ஆண்ட்ராய்டில் பண்ண முடியும். அப்போ யூஎஸ்பி டீபக்கிங் வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்ட்வேர் ஓரியன்டாக ஏதாவது ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ டீபக்கிங் வந்து ஆன் பண்ணி சில ஒர்க்குகளை கம்பெனி ஓரியன்டாக பண்ணிவிட்டு அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஏடிபி மோட எனேபிள் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து யூஎஸ்பி டீபக்கிங் நீங்கள் ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் நம்மளோட செட்டிங்ஸில் வந்து நார்மலாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட்டிங்கில் வந்து நம்ம எபோட் ஃபோன் சீரிஸில் போய்ட்டு பில்டு நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் 7 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டெவலப்பர் ஆப்ஷனை வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் நிறைய செட்டிங் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பில்டு நம்பர் பண்ணதுனால உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். அதில் வந்து யூஎஸ்பி டீபக்கிங்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தோட நீங்கள் ஒரு டேட்டா கேபிளோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கும் போது உங்களோட ஏடிபி மோடு வந்து டைரெக்டாக வந்து எனேபிள் ஆகும். அப்போ ஏடிபி மோடை வச்சு சில வேலைகள் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மோடு இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். அதாவது ஃபோன் ஆனில் இருக்கணும், உங்கள் யூஎஸ்பி டீபக்கிங் ஆனில் இருக்கணும், டெவலப்பர் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து டிவைஸை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் டீபக்கிங் ஆன் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அளவு கேட்கும். அதாவது நீங்கள் யூஎஸ்பி டீபக்கிங் அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓகே கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா கனெக்ட் ஆகாது. அப்போ வந்து நம்ம யூஎஸ்பி டீபக்கிங் ஆன் பண்ணாலும் நம்ம வந்து அளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இதை எனேபிள் பண்ணுறதுங்கிறத நான் வந்து ஒரு சாம்சங் F41 இந்த ஃபோனில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இதில் செட்டிங்கில் மட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். மற்றபடி இது வந்து காமன் தான். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டிங் போய்க்கணும். எதுக்காகனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், யூஎஸ்பி டீபக்கிங்கை நம்ம வந்து ஆன் பண்ணணும். அதுக்கு டெவலப்பர் ஆப்ஷனை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா நம்மளோட எபோட் ஃபோன் போயிடணும். எபோட் ஃபோன் போயிட்டு இதில் வந்து ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிளில் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இருந்தாலும் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போய்ட்டு இந்த பில்டு நம்பர் இருக்குல்ல, இந்த பில்டு நம்பரை நம்ம 7 டைம் கிளிக் பண்ணோம். இப்போ நோ நீட் டு டெவலப்பர் மோடுன்னு இதில் காமிக்குது. ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி டெவலப்பர் மோடு எனேபிளில் இருக்குது. இல்லை அப்படின்னா இதில் வந்து டெவலப்பர் மோடு ஆப்ஷன் வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணும். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் வெளியில் தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கா, இது நார்மலாக இருக்காது. இப்போ இதில் போனீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி டீபக்கிங் வந்து கம்பல்சரி ஆனில் இருக்கணும். இதை நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிபி மோடு வந்து கனெக்ட் ஆகும். இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு ஏடிபி மோடில் இடம் ஆகும். இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஓரியன்ட் வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஏடிபி மோடில் கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேர் போடணுன்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து கனெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.